வணக்கம். நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு நெட்வொர்க் பத்தின ஒரு வீடியோ இன்னைக்கு காலைல சார் ஷேர் பண்ணியிருக்காங்க. சாருக்கு ஒரு வாழ்த்துக்களோட தேங்க்ஸ் சொல்லிடலாம். நான் நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு 5:40 இருந்து கண்டினியூவான மெசேஜ் நிறைய நமக்கு வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது தகவலை நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு புது முயற்சி சார் எடுத்துட்டு இருக்காங்க நமக்காக. ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம் அடுத்து. அஹ் இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் ஷேரிங்ஸ் டெய்லி ஒரு ப்ராடக்டோட இன்க்ரீடியன்ஸ் நமக்கு தெளிவா சூப்பரா தமிழ்ல இன்னைக்கு அதே சமயத்துல நம்ம குரூப்லயும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீட்டா தமிழ்ல கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு, தெளிவா கொடுத்துருக்காங்க. 12 வகையான இன்க்ரீடியன்ஸுமே வந்துருச்சு இன்னைக்கு. இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு இங்கிலீஷ் டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப டீப்பாவும் பார்த்துட்டு இருக்கோம். நோட்ஸ் எடுக்கிற மாதிரி சார் ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு சாரை நம்ம இன்வைட் பண்ணுவோம். வெல்கம் சார், மோகன் சார், வெல்கம். குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எல்சர்மிக்ஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் எனது பொன்னான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய பொன்னாளாகவும் உங்களுடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு நன்னாளாகவும் அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. முதலில் நான் நன்றி சொல்லிக்க வேண்டிய ஒரு நபர், சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ரமேஷ் சார் அவர்களுக்கும், இதை அருமையாக வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிச்சும் சார் அவர்களுக்கும், என்னை அறிமுகப்படுத்திய சுப்பிரமணிய சார் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்துல இன்றைய தினம் எலிக்சர் மிக்ஸ் அமிர்த கலவை என்று கூறக்கூடிய ஒரு யூனிக்கான ப்ராடக்டை பத்தி அதில் உள்ள இன்கிரீடியன்ஸை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தினம் 11வது மூலிகை நம்ம பார்க்க இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம இந்த 12 மூலிகையோட ரீகலெக்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உங்களுக்கு இதுல வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருப்பேன். 12 வகையான இன்கிரீடியன்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும். அதை நீங்க மீண்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உச்சரிப்பு நீங்க அதுல சவுண்டா நீங்க உச்சரிச்சு பாருங்க. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ட்ரிச்சிலியா கேட்டிகுவா, செரினா ரெப்பன்ஸ், குக்குர்பிட்டா மொசாட்டா, பங்சர் வைன், ரெட் பீச் ஸ்டெம் செல், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், கார்டிசிபிட்டேஸ், ஸ்டீவியா ரெபுடியானா, பாசிப்ளோரா, ஜபுட்டிகபா, பிளிக்கியா. இந்த 12 வகையான இன்கிரீடியன்ஸ்ல கொஞ்சம் ஃபாஸ்டா ரீகலெக்ட் பண்றேன், ரிமைண்டர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 1-2 ஒவ்வொரு மூலிகைகளோட தனித்துவத்தை மட்டும் ஒரு அவுட்லைன் சொல்ல போறேன். ரைட். ட்ரிச்சிலியா கேட்டிகுவா. ட்ரிச்சிலியா கேட்டிகுவா அப்படின்னதுமே நினைவுக்கு வர வேண்டியது சிஎன்எஸ், மத்திய நரம்பு மண்டலம். இதன் மூலம் நமக்கு தீரக்கூடிய வியாதிகள் அப்படின்னு சொல்ல போனாக்கா நீங்க நரம்பு சம்மந்தப்பட்டதை நினைச்சுக்கலாம். முகவாதம், பக்கவாதம், நடுக்குவாதம், பர்கின்சன் டிசீஸ். அது மட்டும் இல்லாம ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், ஏன்னா நரம்பு சம்மந்தப்பட்டது இதெல்லாம். ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், நர்வஸ்னஸ், அதாவது மன அழுத்தம், படபடப்பு, பயம், இதெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. சிறந்த நரம்பு டானிக், நர்வன் டானிக். அது மட்டும் இல்லாம அப்ரோடிசியாக், அதாவது இன்க்ரீஸ் செக்ஸுவல் டிசைர் அதிகப்படுத்துது. எரெக்சல் டிஸ்ஃபங்க்ஷன் இதுக்கு நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிளட் ப்ரெஷருக்கு நல்லா இருக்கு. ஓகே. செகண்ட் பாத்தீங்கன்னா செரினா ரெப்பன்ஸ். செரினா ரெப்பன்ஸ் சொன்ன உடனே உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மென்ட், அதாவது ப்ராஸ்டேட் அப்படிங்கறத நீங்க நினைவு வச்சுக்கணும். ப்ராஸ்டேட் அப்படிங்கும் போது நீரை பிளாட்டர்ல இருந்து இறங்கக்கூடிய நீரை தேக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த நீரை தேக்கிறது அந்த ப்ராஸ்டேட் வீக்கத்தினால, சரியா நீர் இறங்காம இருக்கிறதுனால பிளாட்டரோட இன்ஃபெக்ஷன் ஏற்படும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அப்ப கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க சொல்லலாம். நீர் எரிச்சல், நீர் கட்டு, இவைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம லங்ஸ்ல போனீங்கன்னாக்கா கோல்டு, காஃப், ஆஸ்மா சம்பந்தப்பட்டதுக்கு இது உதவியா இருக்குது. மைக்ரைன், ஹெட்டேக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸ்பேம் ப்ரொடக்ஷனுக்கு நல்லா இருக்குது. எரெக்சல் டிஸ்ஃபங்க்ஷன், ஓவேரியன் சிஸ்ட், இவைகளுக்கும் ரொம்ப உறுதுணையா இருக்கு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது பாத்தீங்கன்னாக்கா குக்குர்பிட்டா மொசாட்டா. இது கல்யாண பூசணி. கல்யாண பூசணியுமே உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியது பவர் ஹவுஸ் அப்படின்னு நினைச்சுங்க. இம்யூன் பூஸ்டர் அப்படின்னு கூட மைண்ட்ல வச்சுங்க. இந்த குறிப்பிட்ட அண்டர்லைன் மாதிரி சொல்றேன் அப்படின்னாக்கா, இதை நீங்க மைண்ட்ல வைக்கும்போது இது சம்பந்தப்பட்ட நீங்க டிசீஸை ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், சொல்ல தெரியும்.
ரைட். இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, பவர் ஹர்ஸ் அப்படிங்கும்போது இம்யூன் சிஸ்டத்தை நல்லா தூண்டுது அப்படிங்கும்போது அனைத்து வித சொல்யூஷனும் இதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்ற எலும்பு புரை நோய், மாலைக்கண் நோய், அது மட்டும் இல்லாம இது வந்து உடல்ல வீக்கத்தை குறைக்கக்கூடியது. வெயிட் மேனேஜ்மெண்ட், அதாவது உடல் எடையை ஏத்துறது இறக்குறது, இதை வந்து கரெக்ட் பண்றது தான் வெயிட் மேனேஜ்மெண்ட். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. போனுக்கு வந்து எலும்புக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தன் கொடுக்குது. கிட்னி டிசீஸ், கிட்னி ஸ்டோன் இவற்றில வந்து சரி பண்ணுது. கொலஸ்ட்ரால் லெவல் வந்து லோயர் பண்ணுது, கெட்ட கொலஸ்ட்ரால எடுக்குது. அதெல்லாம் கேன்சருக்கு ரொம்ப ப்ரிவென்ஷனா இது பயன்படுகிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாம பிளாடரோட ஃபங்க்ஷன், கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் படுத்துது. பிபி கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுது. டயபெட்டிக் வந்து ஒரு ஒழுங்குபடுத்துது, ரெகுலேட் பண்ணுது. இத்தனை விதமான இது இருக்கு அப்படிங்கறத நீங்க நினைவு வச்சுங்க. இன்னும் டீப்பா போகணும்னா தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆன்டி ஆக்சிடென்ட், ஜிங்க், மெக்னீசியம், விட்டமின், இந்த மாதிரி இதெல்லாம் சத்துக்கள் இருக்கு. அதை நீங்க அடுத்த லெவல் நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கலாம். இது எவ்ரிடே நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அவுட்லைன் மட்டும் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ரைட். 4வது விஷயம் பாத்தீங்கன்னா பங்க்சர் வைன். பங்க்சர் வைன் அப்படிங்கும் போது நீங்க நெரிஞ்சல் ஞாபகம் வச்சுங்க. எல்லாத்துக்கும் நெரிஞ்சல் தெரியறது வந்து கிட்னி கல், இதுதான் தெரியும். அதையும் காட்டில் அற்புதமா ஒரு வேலை செய்யக்கூடியது கிட்னி கல்லு மட்டும் இல்ல, கிட்னியோட ஃபங்க்ஷன். இது ஞாபகம் வச்சு, கிட்னியோட ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. கிட்னியில கல்லடைப்பு வரும்போது என்ன நடக்கும்? நீர் கட்டு, நீர் எரிச்சல், நீர் கடுகடுப்பு, இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா? இதை பத்தி நீங்க சொல்லிக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டாவது விஷயம் வந்து இம்ப்ரூவ் செக்ஷுவல் டிசைர் வந்து தூண்டக்கூடியது. இது நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள், இந்த நெரிஞ்சல் இருக்குன்றது தெரியாது. அதனால பாலுணர்வை தூண்டக்கூடியது. அதனால என்ன நடக்கும்? இன்ஃபர்டிலிட்டி, பிசிஓடி, அதாவது மலட்டுத்தன்மை, சினைப்பை நீர் கட்டி, இவைகளுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்குது. அதெல்லாம் உமன்ஸோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கானை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுது. அதே மாதிரி ஜென்ஸுக்கு பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் உற்பத்தியை அதிகமாக்குது. இதனால கிட்னி ஸ்டோன் போகுது. இந்த விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. ஸ்பேம் வந்து குவாலிட்டியா கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னாவே உடலை தன்னைத்தானே பழுது பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உடலை தன்னைத்தானே பழுது கொள்ளக்கூடிய அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ புதிய செல்களை உற்பத்தி பண்ணும். பழைய செல்கள், ரீஜெனரேஷன் ஆஃப் டிஷ்யூஸ், திசுகளுடைய டேமேஜ் திசுல வெளியே தள்ளிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு டிஷ்யூக்கள் செல்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஸ்டெம் செல்ஸ். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகு, தோற்றம், இதெல்லாம் வந்து நல்ல மேன்மனுக்கிறது, இதெல்லாம் வந்து உடலை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதனால மனிதனோட ஆயுள் நீடிக்கும். இதுதான் சொல்றது ஆன்டி ஏஜ். 60 வயது, 30 வயது, 40 வயதா காமிக்கிறது. நேற்று வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிமோனியல்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து யோகி சார் பேசினார் பாருங்க. வயது என்ன சொன்னாரு? 33. 33 தான் கடைசி வரலன்னு சொன்னார ஒழிய அவரோட ஒரிஜினல் வயசு சொல்லவே இல்லை. சரி, அதே 33ஆவே இருக்கட்டும். அப்ப என்னவா இருந்து 33ஆ மாறினாரு அப்படிங்கிறது நம்ம ஆளோட இதை வச்சு நம்ம கணிச்சுக்க வேண்டியதான். அப்போ அவ்வளவு அழகா இத ஒரு 6 மாதம் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லா மனிதரும் சரி, குறிப்பிட்ட காலங்கள் எடுக்கும் பொழுது அவங்களுடைய தோற்றத்தை மேம்படுத்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ரைட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இது வந்து பிளட் டிஸார்டர்ல மெயினா கேன்சருக்கு, பர்டிகுலரா பிளட் கேன்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. நீரோல போய் வேலை செய்யறதுனால நடுக்குவாதம் போன்ற பக்குவாதம் இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ரிவர்சிங் ஏஜ் வந்து ரிவர்ஸ் பண்ணுது. லிவருக்கு, இம்யூன் பூஸ்டருக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் சொல்லும் போது இம்யூன் கிட்டத்தட்ட மோரலஸ் எல்லாமே ஒண்ணுதான். அதை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான். இம்யூன் பூஸ்டரா இது வேலை செய்யுது. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. கிரீன் ஆப்பிளோட ஒரு ஸ்பெஷல் தன்மை அப்படின்னு சொல்ல போனா கொலஜன் உற்பத்தி அதிகமா இருக்கு. கொலஜன் உற்பத்தி அதிகமா இருக்கனால ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் சைனிங்கா பாக்குறவங்களுக்கு, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 20 to 30க்குள்ளார இருக்கக்கூடியவங்களை எந்த மனிதரை பார்த்தாலுமே, அது கற்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் ஆள் அழகாவும் மினுமினு இருக்கக்கூடிய அந்த மெருகேற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுங்க. இதனால தோல்ல வந்து சுருக்கம்,
ஸ்கின் டோனை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது நீங்க நினைவு வச்சுங்க. ரைட். அதுக்கு பிறகு எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம். எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம்னு சொன்ன உடனே நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது முரட்டு ஆடு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அதாவது ஹானி கோட் வீட் அப்படின்னு சொல்லலாம். முரட்டாடு இலை, முரட்டாட்டு இலை தான் எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம். அப்படிங்கும்போது நீங்க என்ன நினைவு வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் இது வந்து செக்ஸுவல் ஹெல்த், எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்றது, எரெக்டைல் டிஸ்பங்ஷனை வந்து பூஸ்ட் பண்றது, இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கங்க. இதன் மூலம் என்ன நடக்குன்னா இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்துது, போன் ஹெல்த்தை அதிகப்படுத்துது, ஆஸ்டியோபோரோசிஸ் போனால் வரக்கூடிய நோய்களை குறைக்குது, வீக்கத்தை குறைக்குது, மெமரி லாஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஹெப்படைட்டிஸ் சொல்லக்கூடிய ஈரலுக்கு ரொம்ப, ஈரலோட இன்ஃபெக்ஷன் வராம தடுக்குது, மசில்ஸ் பெயின் வந்து குறைக்குது, ஹார்ட் டிசீஸை குறைக்குது அப்படிங்கிறத நீங்க நினைவு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கார்டிசிபேட். ஹார்டிசிபேட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா மஷ்ரூம். ஹார்டிசிபேட் நினைச்சீங்கன்னாவே நீங்க மஷ்ரூம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதுமானது. மஷ்ரூம்ங்கிறது ஹிமாலயன் வயாக்ரா, ஹிமாலயன் கோல்டு அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சீங்கன்னா இதை வச்சு நீங்க நிறைய பேச ஆரம்பிக்கலாம். ஹிமாலயன் வயாக்ரா அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இது வந்து அற்புதமான ஒரு அப்ரோடிசியாக், அதாவது பாலுணர்வை தூண்டக்கூடியது, நர்வைன் டானிக் அப்படின்னு சொல்லலாம். நீரோவில் போய் இது வேலை செய்யறதுனால எனர்ஜி லெவல் அதிகமாக கொடுக்கும். அதனால வந்து மிகப்பெரிய சக்தியை கொடுக்கறதுனால ஹிமாலயன் பயாக்ரா அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. அடுத்தாப்புல ஹிமாலயன் கோல்டுன்னு எதுக்கு இது பேர் வந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது தங்கத்தை காட்டிலும் விலை ஜாஸ்தி. ஒரு கிலோவே வந்து 10 to 15 லட்சம் வரை இது போயிட்டு இருக்கு. ஒரு இதோட ட்ரிங்க்ஸ் நம்ம குடிக்கும் போது அதுக்குண்டான காஸ்டே வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாத்துங்க. அதுக்கப்புறம் இம்யூன் பூஸ்ட், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது, ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, ரெஸ்பிரேட்டரி பிரச்சனைக்கு நல்லது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இப்போதைக்கு இந்த இது போதுமானது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவியா ரெபடியானா அப்படிங்கிறது ஒரு பிளான்ட். இது அது பாருங்களேன், அற்புதமான பிளான்ட். நம்மளோட எலிசமிக்ஸ் நல்லா ஸ்வீட்டா இருக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து ஸ்டீவியா ரெபடியானா. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி சொன்னா, தமிழ்ல சொல்ல போனா சீனி துளசி, இனிப்பு துளசி, இனிப்பு இலை, சர்க்கரை இலை, சர்க்கரை துளசி, எப்படி வேணாலும் வச்சுக்கேன், இனிப்பு துளசி அப்படின்னு சொல்லி இதை நம்ம ஸ்டீவியா ரெபடியானா அப்படிங்கிறதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரைக்கு பதிலா இயற்கையே படைச்சிருக்கு பாருங்க நமக்கு. நீரிழிவு நோயாளிக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கு அற்புதமான ஒரு இலை, மருத்துவ குணம் உள்ள இலை. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதாவது வெள்ளை சர்க்கரை காட்டிலும் இனிப்பு ஜாஸ்தி தான். ஆனால் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு உடல்ல சர்க்கரை வியாதி உள்ளவங்க நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் சர்க்கரை இதனால ஏறாது, கலோரி வந்து உருவாக்குறது இல்லை. அதனால சர்க்கரைக்கு பதிலாக அழகா இது பயன்படுத்தலாம். கடையில கூட விற்கும், இதுக்கு உண்டான மாத்திரையா கூட விற்கிது, பல மருந்து கடைகள்லயும் விற்கிது. ஆனால் கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் இதோட. இலை வந்து நாட்டு மருந்து கடையில ஒரு கிலோவே வந்து 6000 ரூபாய், அதாவது 100 கிராம் 600 ரூபா 500 ரூபா அதுக்கு சேல் ஆகுது. அது மட்டும் இல்லாம ரெண்டு ரெண்டு இலையை டெய்லி நம்ம போட்டாலோ அல்லது பொடியை போட்டாலோ போதும், அந்த இனிப்புத்தன்மை இருக்கும். அதனாலதான் நீங்க எலிசமிக் சாப்பிடும்போது ஒரு தனி சுவை டேஸ்ட் இருக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க மீட்டிங்ல கூட, இதனால சர்க்கரை எல்லாம் ஏறாது, சர்க்கரை நோயாளிக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். இது உள்ள போய் என்ன பண்ணுது அப்படின்னா, வாய்ப்புண், வாய் துர்நாற்றம் இதை நீக்குது. இன்னும் சொல்ல போனா கட் பாக்டீரியா, அதாவது குடலோட பாக்டீரியா, நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியான்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம தூண்டுது. இதனால வயிற்றுப்புண்ணு, குடல் புண், நாக்கு புண் இதெல்லாம் வந்து வராம தடுக்குது. சளி, இருமல் இதை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து. நீரு நோயாளிக்கு கரெக்டா சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. நீரு நோயாளிகள் அவசியம் எடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல பிளான்ட்னு சொல்லலாம். கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 10வது ஒரு பிளான்ட் வந்து பாசிஃப்ளோரா. இந்த பாசிஃப்ளோரா அப்படின்னு சொன்னதுமே சிறுபூனை காளி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதுல நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பிளவனாய்ட்ஸ், ஆல்கலைட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. பாசிஃப்ளோராவுக்கு ஒரு தனித்துவம் இருக்குங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, இதை பத்தி கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் அது வந்து தனித்துவம் என்னன்னு சொல்லுவேன்னா, நீரோ டிரான்ஸ்மிட்டர். நல்லா ஞாபகம் வச்சுங்க.
நரம்புக்கு வந்து ரொம்ப உரமாக்கக்கூடியது, அதாவது நரம்ப சாந்தப்படுத்தக்கூடியது. இது ஒரு கிட்டத்தட்ட அலோபதியில பயன்படுத்தக்கூடிய இது என்ன சொல்றது, மயக்க மருந்துன்னு சொல்ல முடியும். அதாவது நரம்புகளை செடேஷன் பண்றது. அப்ப ஓவர் திங்கிங் பிரெயின், நம்ம எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து பிரெயின் தானே. பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் அப்படியே டென்ஷனா இருப்பாங்க பாத்தீங்களா, டென்ஷன், பயம், ஓவரா நர்வஸ்னஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் செடேஷன் பண்ணி அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் ஒரு பேசிகுலரா. பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டியா இருக்கிறத சாந்தப்படுத்தி நிதானமா படுத்தும். இதனால என்ன நடக்கும்னா ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், நர்வஸ்னஸ் இதெல்லாம் வந்து வராது. அதுவும் அதனால மைண்டை நல்லா சாந்தப்படுத்தி பிரெயினை நல்லா சாந்தப்படுத்துறதுனால இன்சோம்னியான்னு சொல்லக்கூடிய தூக்கம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸ்லீப் குவாலிட்டி வந்து தூக்கத்தை வந்து நல்லா அதிகப்படுத்துது. அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அற்புதமா தூங்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு மெயின் காரணம் இந்த பேசிபிளர் தான். அப்போ ஓவர் ஆக்டிவ் மைண்டை வந்து சாந்தப்படுத்தி நல்ல தூக்கத்தை கொடுக்குது. இதனால என்ன நடக்கும், உடம்புல இருக்கக்கூடிய தசைகள் வலி, கிராம்ஸ், தசை வலி இதெல்லாம் வந்து நமக்கு போக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த மெனப்பாஸ் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் நிற்கும் காலத்துல வரக்கூடிய சில பிரச்சனைகள் பெண்களுக்கு தெரியும். அதனால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும், அதனால வரக்கூடிய டிப்ரெஷன், நியூராலஜிக்கல் பிரச்சனைக்கும் இது ரொம்ப உதவியா இருக்குது. ரைட். அப்புறம் இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல நல்லா போய் வேலை செய்யறதுனால ஈஸியா வந்து நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கிறது. ஹைப்பர் டென்ஷன் நல்ல அமைதியை கொடுக்கறதுனால, மன அமைதியை கொடுக்கறதுனால பிளட் ப்ரெஷர் வந்து குறைக்குது. நீர் வந்து நல்லா பிரிஞ்சு போகும். அதான் டயூரிட்டிக் ஆக்ஷன் இதுல இருக்கு. இதுல சொல்லுவாங்க, எனக்கு வந்து ராஜன் சார் கூட அடிக்கடி சொல்ல, எனக்கு வந்து குழந்தைகள் போற மாதிரி போகுது யூரின் அப்படின்னு சொல்ற மாதிரி நீரை நல்லா பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகையில இது ஒண்ணு. ஃபேட்டி லிவர், கல்லீரலோட கோளாறு இவற்றுக்கும் இது ரொம்ப உறுதுணையாவும் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்போ இன்றைக்கு வருவோம். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜபட்டிக்கப்பா. இந்த ஜபட்டிக்கப்பா அப்படிங்கும் போது இதை நோட் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்னதை அவுட்லைன் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பத்தியும் நம்ம மணிக்கணக்கா பேச முடியும். எனக்கு கொடுத்துருக்க இந்த 10-15 நிமிஷத்துல அனைத்தையும் சொல்லணும். அதுல உள்ள சுருக்கமான விஷயத்த நீங்க மைண்ட்ல புரிஞ்சு கொடுங்கறதுக்காக தான் ரீக்லைட் போயிட்டு இருக்கேன். இப்போ இன்றைய இது கொஞ்சம் எலாபரேட்டா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஜபட்டிக்கப்பா. ஜபட்டிக்கப்பா அப்படின்னு சொன்னா நீ முதல்ல நினைவு வச்சுக்கிறது திராட்சை. எந்த திராட்சை அப்படின்னு சொன்னாக்கா பிரேசிலியன் கிரேப் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். பிரேசிலியன் நாட்டு திராட்சை மரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப ஜபட்டிக்கப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், திராட்சை. இந்த திராட்சை எங்க விளையுது அப்படின்னு சொல்லி கேட்டா, இது ஆக்சுவலா பூர்வீகம் சொல்ல போனா பிரேசில், அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இதுல வந்து இதோட பூர்வீகம். அதே சமயம் இதுக்கு பேர் என்னங்க, தமிழ்ல வந்து பிரேசிலிய திராட்சை மரம். ரைட். இந்த திராட்சை அந்த பழம் வந்து என்ன என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல சொல்ல போனா ஊதா கருப்பு, டார்க் பர்பிள். அதனாலதான் உங்களுக்கு ரெண்டு விஷயமும் சேர்த்து சொல்றேன். ஏன்னா இங்கிலீஷ்லயும் நீங்க சொல்ல தெரியணும், தமிழ்லயும் நீங்க புரிஞ்சுக்கவும் தெரியணும், சொல்லவும் தெரியணும். அப்படிங்கிறனால சொல்றேன். டார்க் பர்பிள் நிறம், ஊதா கருப்பு நிறம், பிரேசில் கிரேப் ட்ரீ. இதை வந்து மைண்ட்ல வச்சுங்க. அப்போ இதை மைண்ட்ல வச்சுக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இதுல என்னதான் இருக்கு அப்படிங்கறது அடுத்தபடி நம்ம ஆராய்ச்சி பண்றோம். இந்த பழத்துல என்னதான் விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், செல்லுக்கு தேவையான அனைத்து ஒரு சத்துக்களை, ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, ஃபைபர் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, ஃபிளவனாய்ட்ஸ் இருக்கு, விட்டமின் சி அதிகம் இருக்கு. அதாவது உடலுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விட்டமின்ல விட்டமின் சி ஒண்ணு. அதனால வந்து விட்டமின் சி, கால்சியம், அதனால கால்சியம், அயன் இருக்கு, இரும்பு சத்து இதுல நிறைய இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. அதனால எழுதிக்கிங்க அப்படின்னால நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். இத்தனை விதமான இன்கிரீடியன்ஸ், சத்துக்கள் இதுல இருக்கு. ரைட். இது எவ்வளவு பெரிய உயரம் வளரும் தெரியுங்களா, கிட்டத்தட்ட ஒரு 150 அடி உயரலுமே உயரம் வளரக்கூடிய ஒரு மர வகையை சேர்ந்ததுதான் இது. அந்த மர கிளைகள்லயே அப்படி கொத்து கொத்தா கொத்து கொத்தா இந்த கிரேப்ஸ் வந்து கருப்பு கலரா, கருப்பு ஊதா கலர், அந்த கலர்ல உங்களுக்கு அது தெரியும். அவ்வளோ டேஸ்டியாவும் இருக்கும். அந்த பழம் வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும். இது எதுல எல்லாம் கலக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து ஜூஸ், ஜெல்லிஸ், ஜாம்ஸ், ஒயின் இதெல்லாம் செய்யறதுக்கு, உற்பத்தி பண்றதுக்கு இது வந்து யூஸ் பண்றாங்க, இதை கலக்குறாங்க.
உடலுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். விட்டமின் சி அதிகம் இருக்கிறதுனால இதுக்கு வந்து இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்தும். நோட் பண்ணிக்கலாம். இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம கொலாஜன் உற்பத்தியும் அதிகப்படுத்தும். கொலாஜன் உற்பத்தியை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்க உதவுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அயன், கால்சியம், பொட்டாசியம் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம பாடியோட டிஷ்யூ செல்லுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக், ரொம்ப பூஸ்டராகவும் செயல்படுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது ஆன்டி டயாபெட்டிக்னு சொல்றோம் இல்லைங்களா, அதாவது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஜெபட்டிகப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஆன்டி ஒபிசிட்டி சொல்லுவோம் இல்லைங்களா, தேவையில்லாத கெட்ட கொலிகள் வெளியே நீக்குது. அதாவது தேவையில்லாத ஒபிஸ், ரொம்ப உடல் இதா இருக்கிறவங்க, கெட்ட நீர் உள்ளவங்க, வெயிட் மேனேஜ்மெண்ட், வெயிட் குறைஞ்சிருச்சா சொல்றோம் இல்லையா, ஆன்டி ஒபிசிட்டி ரொம்ப ஒபிஸா இருக்கிறவங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால வெயிட் குறையும் போது ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், ஹார்ட் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கு. கொலஸ்ட்ரால் அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலையும் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ கொலஸ்ட்ரால் குறையும் போது பிபி குறையுது, ஹார்ட் ஹெல்த் நல்லா இருக்கு, டென்ஷன்ல இருந்து நம்ம குறையிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அது இல்லாம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா குடல்ல இருக்கு. அதுக்கு இந்த குடலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து இது இருக்கு பாருங்க, ஃபைபர் அதிகமா இருக்கனால மோசன் பிரச்சனை, மூலம் பிரச்சனை, டைஜஷன் நல்லா ஆகிறது, இது அனைத்துக்குமே ஒரு உதவியா இருக்குது. ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து நிறைய பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜை வந்து குறைச்சி காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடலோட வீக்கம் இதெல்லாம் கொஞ்சம் குறையுது. அவ்வளவுதான் விஷயம். இது முக்கியமானது சொல்ல போனா அவ்வளவுதான். ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிளட் சுகர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. போன் ஸ்ட்ரென்த், கால்சியம், ஏன்னா அதுல கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இதெல்லாம் இருக்கறனால போனோட ஸ்ட்ரென்த்துக்கு நல்லா இருக்கு. போன் ஸ்ட்ரென்த்துக்கு நல்லா இருக்குன்னா என்ன எடுத்துக்கலாம், மூட்டு வலி, கை கால் வலி, இது அனைத்துக்குமே ஒரு சிறந்த அற்புதமான இந்த மூலிகை தான் ஜபட்டிகபா என்று கூறிக்கொண்டு இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை கூறி முடிக்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. நம்ம இவ்வளவு நாள் அட்டன் பண்ணாம வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் அட்டன் பண்ணா கூட போக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு எல்லா ப்ராடக்ட் பத்தியுமே டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்ஸா கொடுத்துருக்காங்க. சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம். நம்ம மீட்டிங்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் எல்லாம் இப்போ இடையில 2-3 நாள் கூட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து அட்டன் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 11 வகையான இன்கிரீடியன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டீட்டெயிலாவே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நீ ஒரு நாள் எடுத்திருந்தாவே அந்த 11 இன்கிரீடியன்ஸுக்கான என்னென்ன யூசேஜ், எப்படிலாம் வந்து இதனுடைய பயன் இருக்கு, இது எப்படி எடுத்துக்கணும், எல்லா விஷயமும் நம்மளுக்கு டீட்டெயிலா சார் சொல்லியிருந்தாங்க. சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தினம் ஒரு கருத்துக்காக நம்ம ஒரு புது நபரை இன்வைட் பண்றோம். நம்ம அப்ளைனு, அதாவது சேரம் டாக்டர் சுப்பிரமணிய சார் நம்ம வந்து இன்வைட் பண்றோம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய வந்து பார்த்தோம் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி நமக்காக மோட்டிவேட் பண்றதுக்காக. சார் வெல்கம் சார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் அனைவருக்கும், வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாம் இன்னைக்கு அற்புதமான ஒரு புண்ணியவான் இன்னைக்கு நம்ம ஒரு கிடைச்சது பாருங்க. அற்புதமான லக்கு. திராட்சை பழம் என்ன, துளசிடா என்ன, ஒவ்வொரு பொருளையுமே அவங்க வேற மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே கொண்டு போயிடுவாங்க. ஆனால் தமிழில் புட்டு வச்சு ஒவ்வொன்றா சொல்றதுல சார் கண்டிப்பாக இந்த 12 மட்டும் வச்சு தமிழில் ஒரு நோட்ஸ் பாட போறாரு. நம்ம எல்லாரும் வாங்கிக்கலாம். அண்ணனுக்கு வந்து வாழ்த்து சொல்லக்கூடாது, அவரை வணங்கி நன்றி தெரிவித்து ஒரு அற்புதமான, எனக்கு வந்து ஒரு நான் நெட்வொர்க் மீட்டிங்கில் போயிருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு கதை சொன்னாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு கழுதையை வந்து வளர்த்துட்டு இருக்கிறாரு. வளர்த்துட்டு இருக்கும்போது வாசலை கட்டும்போது ஒரு நிறைய நன்மை வந்துச்சான். இந்த கழுதுனால நமக்கு ஒன்றுமே இல்லை, எப்பயும் கச்சிலே கிடக்குதுன்னு சொல்லிட்டு அதை விற்கிறதுக்கு போனாராம். அப்போ வடிவில் பார்த்து ஒருத்தர் கேட்டாராம், எங்கப்பா புறப்பட்டேன்னு. சந்தைக்கு இந்த கழுதை விற்கிறதுக்கு போறேங்கன்னு சொன்னாராம். அதுக்கு சொன்னாராம், நான் வித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போய் இவர் என்ன பண்ணிட்டாராம், 1000, 10,000, 20,000 சொல்லி 1 லட்ச ரூபாய்க்கு மேல அந்த கழுதையுடைய ரேட்டு விலை வச்சுக்கிட்டே போனாராம். அப்ப விலையை வைக்க என்ன பண்ணிட்டாராம், அந்த விற்க வந்தவர், இதுல இவ்வளவு விஷயம் இருக்குதா, அது நான் விற்கல, நானே வச்சுக்கிறேன்னு சொன்னாராம். அப்ப ஏன்னு கேட்டாராம், இல்லை இது மாதிரி வந்து இந்த கழுதை வீட்டுல இருந்ததுனால உனக்கு நிறைய நன்மை வந்திருக்கும், உனக்கு எந்த ஒரு உயிர் சேதனமும் ஆயிருக்காது,
அதனால இந்த கழுதை நீங்க கொண்டு போய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு நன்மை நடக்கும்னு சொல்ல சொல்ல அந்த கழுதை விற்க போனவருக்கு ஐயோ இதுல இவ்வளவு நன்மை இருக்குதா இவ்வளவு நன்மை இருக்குதான்னு சொல்லி அவருக்கு வேண்டாம் சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த விற்க போன கழுதையை ரிட்டர்ன் வேறு வாங்கிட்டு வந்துட்டாராம். அது மாதிரி நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பெரிய பொக்கிஷமான ஒரு வாய்ப்பு நண்பர்களே கிடைச்சிருக்குது. இதுல அருமை தெரியாத நண்பர்களே உள்ள அவ்வளவு அருமை இருக்குது. அந்த அருமை ஒவ்வொரு உள்ள இருக்கிற அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கெல்லாம் கொடுத்து ரிசல்ட் எடுத்துவோங்க. ஆனா எப்படி எடுத்தோம் புதுசு அப்படியே பவுடர். ஆனா அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து முக்கியமான சார் எடுத்து அதில் கொடுத்து பெரிய வளர்க்குறது இது மாதிரி நமக்கு இதனுடைய மகிமை இன்னும் தெரியல நண்பர்களே. உள்ள அந்த மகிமை அவ்வளோ மகிமை இருக்குது. நீங்க எல்லாம் தெரிஞ்சிட்டீங்க. தெரிஞ்சதுனால தான் நைட்டு பாலாக மீட்டிங் வரீங்க. காலையில் 7 மணிக்கு வச்சாலும் வரீங்க, காலை நேரத்துக்கு வரீங்க. எல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு நண்பர்களே. இதுல சின்ன கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா பழனிசாமி சார் நேற்று என்கிட்ட பேசும்போது அந்த சார் சொல்லிட்டேன். அவர்கிட்ட ரமேஷ் சாரை பற்றி எல்லார்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்த மீட்டிங்ல யோகி சாரோ மேடமோ யாராவது அவங்க ஏதாவது எடுக்க முடியாத அன்னைக்கு நம்ம நம்ம மிஸ்டர் ரமேஷ் சார் மீட்டிங்களுக்கு ரெடி ஆகிட்டார், அவரை கூப்பிட போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தகவல் ஒண்ணு. ரெண்டாவது மத்திய கவர்மெண்ட்ல இருந்து எந்த சர்டிபிகேட் வாங்காம இருக்குதோ அதெல்லாம் குடிசெல்லாம் வாங்க போறாங்க, அது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பெனி பப்ளிக் லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் ஆக போகுது. அது ஒண்ணு எல்லா ஏற்பாடும் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஹெர்பல் லைஃப்ல 1.25 கோடி மாசம் வாங்கிட்டு இருக்காங்க, 1,17,00,000 வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு ப்ராடக்ட்ல அவங்க வச்சு கொண்டாந்து தான் காரணம். நம்மளும் அதே மாதிரி எல்லாம் வரப்போகுது. அடுத்த வருஷம் என்னெல்லாம் நீங்க எல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் சர்வசமா வாங்க போறீங்க நண்பர்களே. இதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், சூப்பர். ஸ்டோரியோட நீங்க நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணிருக்கீங்க. நம்மளுடைய எம்டி அவங்கள்ட்டையும் பேசியிருக்கீங்க. ரமேஷ் சாருக்கு அது மாதிரி வாய்ப்பு இருக்குன்றதையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் சார் உங்களுக்கு. அதே சமயத்துல கம்பெனியோட அடுத்த கட்ட பிளான் என்ன இருக்கு, எப்படி எல்லாம் கொண்டு வரப்போம், சர்டிஃபிகேட்லாம் எப்படி மேனேஜ் பண்றாங்கன்ற எல்லா தகவலுமே நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே மெயினா பாத்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மகிட்ட இருக்கிற பொருளோட மதிப்பு தெரியும் அப்படின்றத சூப்பரா அந்த ஒரு கழுதையை வச்சு நீங்கிட்ட நம்ம அந்த கதையை நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் அந்த டெக்னிக்ஸ் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா ஏன் எம்எஸ்டி சிஸ்டம் ஒரு கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப நிறைய பேர் நீங்க நெட்வொர்க் லீடர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் யார் வேணும்னு சேல் பண்ணிடலாம் சார். ஆனா அந்த எந்த சிஸ்டம் அவங்களை வழி நடத்துதுன்றதான் மெயினா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான சிஸ்டம் வச்சுட்டு அது சிஸ்டம் எந்த சிஸ்டம் மேனேஜ் பண்ணி அவங்களை கொண்டு போறாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க தான் அந்த சிஸ்டம் தான் நெட்வொர்க் லீடர்ஸ் ஸ்டார்டிங்ல ஸ்லோவா இருக்கும். ஆனா போக 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 ஸ்டெடியா கொஞ்சம் நீட்டா கொண்டு போவாங்க. ஒரு நல்ல ஒரு growth இருக்கும். எல்லாருமே லீடர்ஸா உருவாக்கக்கூடிய அந்த நாலேஜ் எங்க கொடுப்பாங்கன்னா சிஸ்டத்துல கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த சிஸ்டத்தை டெக்னிக்ஸை சரியான முறையில நம்ம டீம்ல கரெக்டா வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு ஒரு நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மேல லீடர்ஸ் என்ன நாலேஜ் உள்ள பர்சனா இருக்காங்களோ அவங்க டவுன்ல இருக்கிற அத்தனை லீடர்ஸும் அதே நாலேஜ் உள்ள பர்சனா மாத்தணும். அதே சமயத்துல நம்மளும் தெளிவா பேசணும் அப்படிங்கிறதான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் நம்மளுடைய ஜூம் மீட்டிங். நம்மளோட சிஸ்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். சார் சொன்ன ஸ்டோரி பாத்தீங்கன்னா கரெக்டான முறையில நம்ம டீம்ல நடந்துட்டு இருக்கு. கரெக்டான முறையில பிடிச்சிக்குங்க. அந்த பிடிச்சிக்கிட்டதை கரெக்டா நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம அப்ளை பண்ணி போறப்ப நம்மளோட வளர்ச்சி அபிரிதமா இருக்கும். கம்பெனியும் பாத்தீங்கன்னா அதுக்கான வளர்ச்சி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாமளும் நம்மளோட வளர்ச்சி அதிகப்படுத்துறோம்னா அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய growth நல்லாவே இருக்கும் அப்படின்றத நம்ம சார் சொன்னதை வச்சு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்மளே ஒரே ஒரு கருத்து நண்பா, ஒன்னே ஒண்ணு. நம்மளுடைய அப்ளைன் கிரேட் அப்ளைன் நமக்கு எல்லாம் சீனியர் நம்ம மோகன் சார் பழனிசாமி சார் ஒரு கருத்து சொன்னாராம். ஒவ்வொருத்தரும் ஐடி பண்ணும்போது அவங்க ஜிபே நம்பர்ல பணம் சொல்லி சொன்னாராம். அதுவும் கொண்டாட்டாங்க. நான் நேற்று சார் சொன்னது 2 விஷயம் ஏத்துக்கிட்டாரு. உங்க எம்எஸ்சி குரூப் டீம் தனியா மீட்டிங் வச்சு இன்னைக்கு வரல யாரும் தனியா மீட்டிங் வைக்கல. எம்எஸ்டி மீட்டிங் வைக்கிறதுனால மீட்டிங்ல பாருங்க எங்க நேம் எம்எஸ்டி நேம் தான் குரூப் தான் ஃபர்ஸ்ட் வரும்னு சொன்னாரு நேற்று. அதே மாதிரி நேற்று ஃபர்ஸ்ட் வந்துச்சுருந்தா அந்த தகவலையும் பகிர்ந்துட்டாரு. இன்னொரு தகவல் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா மோகன் சார் கொடுத்த ஜிபே நம்பர் அவங்க நம்பர் தான் இருக்கணும், அந்த நம்பர் தான் இருக்கணும், அப்பதான் ப்ராப்ளம் நடக்காது, ஏமாற்றம் நடக்காதுன்னு சொன்னாராம் சார். மோகன் சார் சொன்னது அவரும் ஏத்துக்கிட்டாரு நண்பா. இந்த தகவலையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ நண்பா. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா டீம்ல நடக்கிறதையும் ஷேர் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடணும். ஏன்னா நல்ல நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணி சார்கிட்ட கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நம்ம டைரக்டா நம்ம சார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாலுமே நீங்க பல விஷயங்களை ஷேர் பண்றப்ப அது பாத்தீங்கன்னா அது ஒர்த்தபுளா மாறுது. அதுக்கும் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இன்னைக்கு மீட்டிங்லயும் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் பத்தி நிறைய ஒரு நல்ல தகவல், பாசிட்டிவான வைப்ரேஷனுக்குள்ள ஒரு நெட்வொர்க் லீடர்ஸ் எப்படி நெட்வொர்க் கொண்டு வரணுன்ற மாதிரியான தகவல் நமக்கு வீடியோவா கிடைச்சிருக்கு.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாரோட 12 வகையான இன்கிரீடியன்ஸ்ல 11 வகையான இன்கிரீடியன்ஸ் ஃபுல் டீடைலாவே நமக்கு இன்னைக்கு அட்டன் பண்ணியிருந்தாவே அந்த டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கும். சாரு மோகன் சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அடுத்து நம்ம சேலன் டாக்டர் வந்து சுப்ரமணியம் சாரும் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு. ஷேர் பண்றவங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இன்னைக்கு நேற்று மீட்டிங்கு, நேற்று கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், இன்னைக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், உங்க ப்ராடக்ட் கொடுத்த வகையில கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தாராளமா அங்க ஷேர் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ பேசலாம் சார். ஹலோ, வணக்கம்மா. ஹேண்ட் ரைஸ் பண்றவரை நான் பேசிட்டு இருக்கேன். யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணா ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே சார். பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு எம்எம் டீம் வந்து அற்புதமா களத்துல குதிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அவங்களோட தலைமை பாலா சார் வந்து என்ன பண்றாங்க, இன்னைக்கு வந்து லைவ் மீட் ஒன்று ஒன்லி ஒர்க்கர்ஸ் மட்டும் வச்சு, டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் நாட் அலௌடு, ஒன்லி ஒர்க்கர்ஸ் மட்டும் வச்சு அவங்களுக்கு உண்டான ஆலோசனை, கேள்வி பதில், எப்படி ஐடி பண்றது 18 மாதம் நம்ம கொடுத்துருக்கிற மாதங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் கூட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 16 மாசத்துல நம்ம இதை எப்படி எடுக்கிறது, ஒரு ஐடி வந்து 40 crores எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பத்தி லைவ் மீட் நடத்துறாரு இன்னைக்கு. இன்னைக்கு அந்த இதுல வந்து அநேகமா நானும் வந்து பங்கேற்க இருக்கிறேன். நானும் சுப்பிரமணிய சாரும் பங்கேற்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த எம்எஸ்டி குரூப்புக்காக வந்து அதுக்கு ஒரு லைவ் ஷோ ஒரு நாள் நடத்த இருக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க அதுவும் ஒர்க்கர்னா நம்ம எப்படி வாழ்க்கையில ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க மட்டும், ஆர்வம் உள்ளவங்களை மட்டும் கலந்துக்க வச்சு அவங்களுக்கு உண்டான ஒரு பயிற்சி லைவ் மீட்டிங் ஒன்று நடத்தலான்னு இருக்கோன்ற இந்த விஷயத்துல இந்த தருணத்தை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து கொள்கிறேன். வணக்கம். அடுத்து யாரும் பேசுறவங்க பேசலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நல்ல விஷயங்கள் ஷேர் பண்றீங்க. லைவ் மீட்டிங் கொண்டு வர போறீங்க. அடுத்த லீடர்ஸ்க்கான ஒன்லி லீடர்ஸ்க்கான ப்ரோக்ராமா வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். பாலா சாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஏன்னா அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு லைவ் ப்ரோக்ராம் வந்து முன்னெடுத்து கொண்டு போறீங்க. கண்டிப்பா வந்து பார்த்தா அது மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். அதே போல எம்எஸ்டி டீமுக்கும் அந்த மாதிரி லைவ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குன்றதையும் சொல்லியிருக்கீங்க. வரவேற்கிறோம் சார். கண்டிப்பா நாங்களும் வரவேற்கிறோம். ஓகே சார், ஓகே. ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல எல்லாருமே ஃபீல்டு ஒர்க் பண்றாங்க, எல்லாருமே என்ட்ரியும் போடுறாங்க, நல்ல நாலேஜ் நிறைய எடுத்துட்டு இருக்காங்க. மேடம் சாந்தா மேடம், ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா, பேசுறீங்களா? வெல்கம். சார் நல்லா இருக்கு சார். நீங்க ஃபர்ஸ்ட் ரமேஷ் சார் எடுத்து கொடுத்தா அந்த என்னது மோட்டிவேஷன் ஃபர்ஸ்ட் வந்தது ரொம்ப நல்லா இருக்கு சார். நான் எங்களை எப்படி நாங்கள் திரும்பி வச்சுக்கணும் ஸ்ட்ராங்காக விளாண்டுட்டு, அப்புறமேட்டுக்கு நீங்க வச்சு சொன்ன அந்த கலது இது ரொம்ப அழகா இருந்தது சார். அது கூட எனக்கு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. நேற்று வந்து நைட்டு சொன்னாங்க இல்லை சார், ஒரு நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கிறது. அது எங்களுக்கு சொல்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அது இப்போ வந்துட்டு சார் சொன்னாங்க இல்லையா, ஜெப்டிகா ஆமா சார். அது ரொம்ப அழகா இருக்கு சார். இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் இது வந்துட்டு நாங்க கூட டாக்டர் ஆகலாம் அந்த லெவலுக்கு ஒரு ரெமெடி சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் நேற்று போன ஒருத்தர் வந்துட்டு ஒரு கிளினிக் வச்சிருக்காங்க சார். அது வந்துட்டு அந்த கால் புண்ணுக்கு ஹேர் ஃபிக்ஸ் பண்றவங்களுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கா சார். அவ சொன்னா, நான் இது மாதிரி எல்லாம் எடுக்கவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது, எங்க அம்மா சொன்னாங்கன்னுட்டு உங்களை இங்க வர வச்சிருக்காங்க, அவ்வளவுதான், எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க சார். அப்புறமேட்டு பாக்ஸ் எடுத்து கொடுக்கும்போது அது மேல இருக்கிறது எதனா ஒன்று எடுத்துட்டு நீ டெஸ்ட் பண்ணி பாரு சொல்லும்போது கூகுளில் சர்ச் பண்ண சார். சர்ச் பண்ண உடனே பாக்ஸ் கொடுத்துட்டு சைலண்ட் ஆயிட்டேன் சார். ஒரே ஒரு பேச கூட பேச முடியல அந்த பொண்ணுக்கு. ஏன்னா அவ்வளோ ரெமெடி இருக்கு, நல்லா இருக்குன்னு தான் அப்பா அவ சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் சார். நல்லா இருக்கு, நான் அம்மா கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட். எனக்கு என் அம்மாவுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கு, மெனோபாஸ் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு அவளே சொல்லிட்டா சார். இன்னைக்கு நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். அவங்க பாக்ஸ் மேல இருக்கிற பேர் படிச்சையே ஒரு மாதிரி ஆயிட்டா சார். இவ்வளவு அழகா இருக்கு, நாங்க படிக்கிறது கூட இது குடுக்கலன்னு சொன்னாங்க சார். சூப்பர் மேடம், சூப்பர் சூப்பர். எங்க எல்லாத்துக்குமே பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. டாக்டர்கிட்டையும் நம்ம கொண்டு போய் பேசலாம், கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்ககிட்டையும் கொடுத்துருக்கீங்க. நெகட்டிவ் பேசினாலும் பாசிட்டிவ் வர வரையிலும் வெயிட் பண்ணி கரெக்டான முறையில் பாசிட்டிவ் கொண்டு வந்திருக்கீங்க.
கண்டிப்பா முடியுன்ற நம்பிக்கைனால தான் இந்த இடத்துக்கு போக முடிஞ்சுச்சு உங்களால. உங்களுக்கு ஒரு ஆமா பெரிய வாழ்த்து சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு டெய்லியும் வந்து உங்களோட ஒர்க் நடந்துட்டு இருக்கு. டெய்லியும் ஃபீல்டு பாக்குறீங்க, மக்களை பார்த்துட்டே இருக்கீங்க, ப்ராடக்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க, நல்ல விஷயங்கள் ஷேர் பண்றீங்க. எங்க டீமுக்கு பெரிய உந்துதலா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். சார் இப்போ தேங்க்யூ இதோட நம்ம வந்து நம்ம இவ்வளவு நேரம் வந்து மீட்டிங்ல இணைஞ்சிருக்க அத்தனை நண்பர்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த மீட்டிங் நம்ம இதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கிறோம். மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாயந்தரம் இன்னைக்கு ஈவினிங் நைட் 8:30 மணிக்கு மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங்ல அட்டன் பண்ணுவோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளுமே நம்ம ப்ரோக்ராம் நிறைய இருந்துட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல ரெகுலரா கலந்துருக்குங்க. கிடைக்கிற நாலேஜை ஃபீல்டில் போய் அப்ளை பண்ணுங்க. அந்த நாலேஜுக்கு பவர் கொடுங்க. நம்ம அப்ளை பண்ணா மட்டும்தான் அதுக்கு நம்ம பவரா மாறும், நமக்கு ரிசல்ட்டா கொடுக்கும். நாலேஜை எடுத்துக்கிட்டு நீங்க சார் கொடுத்துருக்க அந்த 15 நிமிஷம் அப்படியே மக்கள்கிட்ட பேச ஆரம்பிங்க. ப்ராடக்ட் பத்தினா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஃப்ளோ வர ஃபர்ஸ்ட் கம்மியா கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா நீங்க பேசுனீங்கன்னா போதும், பேச 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 அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளோவா வந்துடும். அது ஃப்ளோவா வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு வச்சீங்கன்னா நீங்க ஒரு டாக்டர் தான். அது ஏன்னா டாக்டருக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தெரியாது, படிச்சாலும் புரியாது. ஆனா நீங்க பேச பேச பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால நம்மளும் எல்லாத்தையும் டாக்டரா மாத்திட்டு இருக்க நம்ம டாக்டர் சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு நாம இந்த மீட்டிங்கை நம்ம நிறைவு செஞ்சுக்கிறோம். நாளைக்கு நம்ம சத்யராஜ் சார் பேசுறீங்களா? ஃபைனலா வெல்கம் சார். பேசுறதா பேசலாம் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் மேடம். எம்எஸ்டி குரூப்ல உள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். சார் அண்ணனுக்கு அந்த நம்ம எலிக்சர் மிக்ஸ் அன்னைக்கு கொடுத்துட்டு வந்தோம்ல சார், இப்ப அண்ணன் வந்து நைட்டு பேச ட்ரை பண்றாரு சார். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க சார். சூப்பர் மேடம், சூப்பர். இவ்வளவு நாளா பேச்சே வரல அண்ணனுக்கு. இப்ப அந்த அந்த ஒரு பாக்ஸ் முடிஞ்சிருச்சுங்க சார். இப்ப ஒரு பாக்ஸ் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது சார். இப்ப நேத்து அண்ணி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அண்ணனாவே என் குரலை கேட்டு இப்பதான் ஒண்ணு பேச ஆரம்பிக்குதுங்க சார். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம எலிக்சர் மிக்ஸ் அவ்வளோ ஒரு புண்ணியமான ஒரு ப்ராடக்ட நமக்கு கிடைச்சதுக்கு அற்புதம் பண்ண ரமேஷ் சாருக்கும் பிச்சமுத்து சாருக்கும் ரொம்ப ரொம்ப நான் நன்றியே சொல்றேன் சார். உங்களாலதான் எனக்கு அந்த அறிமுகமே கிடைச்சது. இல்லாட்டி எனக்கு கிடைச்சிருக்காது கண்டிப்பா. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். அதனால இன்னொரு ப்ராடக்ட் வாங்கி கொடுத்துட்டா, இன்னொரு பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டால இன்னும் அண்ணா பேசிடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க சார் எனக்கு. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டான முறையில அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. நேரடியா போய் பார்த்து பேசுங்க. உங்களால முடியும்ன்ற நம்பிக்கை கொடுங்க. கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா அவருடைய முயற்சி இருக்கும். ஏன்னா அவரோட ஆக்டிவிட்டீஸ் சார் அண்ணன் இன்னைக்கு பார்க்க போறோம் சார். ஓகே மேடம். நேர்ல பார்த்து அவர்கிட்ட கண்டிப்பா பேசுங்க. ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரியான ரிசல்ட் நிறைய வந்திருக்கு, மாறி வந்துருவீங்கன்ற நம்பிக்கையில் தான் உங்களுக்கு பணம் கொடுத்துச்சுன்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுங்க அவங்களுக்கு. கண்டிப்பா மாறி வந்துருவாரு, கண்டிப்பா மீன் வந்துருவாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அவங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பேச வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிடுறேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரதர் வந்து 45 வயசு, 45 48 வயசுக்குள்ள இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அவர் தான் இன்கம் ஏர்னிங் பர்சன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்து கைகள் இழுத்துச்சு, வாய் இழுத்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்க. அங்கேயும் முடியல. கேரளால போய் பார்த்துருந்தாங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் அப்புறம் அப்படியே நடக்கிற அளவுக்கு அப்படியே காலை இழுத்து கொஞ்சம் அப்படியே நடக்கிறதுக்கு கொஞ்சம் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அந்த சுச்சுவேஷன்ல தான் நாம போய் ப்ராடக்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம். இவ ஒரு பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் 5 பவுச் மட்டும் தான் உள்ள போயிருக்கு. அந்த 5 பவுச் உள்ள போனப்பே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆக்டிவிட்டிஸ் அடிக்கடி கேட்டுட்டே இருப்போம். நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயா நடக்கிறதுக்கான ஸ்டெப் வந்திருக்கு. கையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூவிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வாய் பேசுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நம்ம பொருள் வேலை செய்யுதுன்ற தகவலை வந்து நமக்கு அருமையான முறையில அவ்வளவு சந்தோஷத்தோட சொல்றாங்க. ஏன்னா ஓன் பிரதர் அவங்க அவ்வளவு சந்தோஷத்தோட சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல டெஸ்டிமோனியல் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களோட தேங்க்ஸ் சொல்லிட்டு நாம அந்த மீட்டிங் இதோட நிறைவு செஞ்சுக்கிறோம். நாளைக்கு நம்ம ஷேரிங் வந்து கண்டினியூ பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சார்.